வீட்டுல இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கல நீங்களும் நானும் யோபுவை போல நம்ம பயோடேட்டா தெளிவா இருக்கணும். ஆமென். என்ன பயோடேட்டா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் இப்போ 2-3 லிஸ்ட் சொல்லிட்டேன், நீங்க சொல்லுங்க பாப்போம். நடைமுறையில இந்த கிறிஸ்தவத்தை கொண்டு வரணும். நடைமுறை கிறிஸ்தவங்களா இருக்கணும். நடைமுறை கிறிஸ்தவங்களா நம்ம இப்போ இந்த கடைசி நாட்கள்ல பல ஓத்திரங்கள் இருக்கு. நம்ம நல்ல ரட்சிக்கப்பட்டிருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும், ஒரு சாட்சியா வாழ முயற்சி பண்ணணும், நல்ல ஒரு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், நம்ம வீடு ஒரு ஜெப வீடா இருக்கணும். இன்னும் நிறைய இருக்கு. அந்த பயோடேட்டால நிறைய எழுதிட்டே போகலாம். பல பக்கத்துக்கு எழுதலாம் பயோடேட்டாவை. இன்னும் எழுதிட்டே போகணும். நல்ல வேத வசனத்தை வாசிக்கிறவங்களா இருக்கணும். நல்ல வசனத்தை வச்சு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். யாரையும் குழப்பமா இருந்தா அவங்கள பயப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அதிசயங்களை செய்வார்னு நம்ம சொல்லணும். அது நம்ம பயோடேட்டால ஆண்டவரே எழுதுவாரு. யாராவது கவலையோடு இருந்தா நீங்க கஷ்டப்படுதீங்க, தைரியமா இருங்க, நான் ஜெபம் பண்ணுதேன், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லலாம். அதெல்லாம் பயோடேட்டால ஆண்டு எழுதிட்டே இருப்பாரு, பல பக்கத்துக்கு எழுதுவார். யோபு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவரோட பயோடேட்டா நம்பர் பிளேட் தெளிவா இருந்துச்சு, ஒரு குழப்பமும் இல்லை. ரெண்டாவது, யோபு பல துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு. துக்கத்தின் மத்தியில நான் ஏன் வாழணும்னு கேட்கல, அதை ஜெபமா கன்வெர்ட் பண்ணிட்டாரு. ஆமென். எப்படி ஜெபமா கன்வெர்ட் பண்ணாரு? ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை அவரிடத்தில் ஒப்புவிப்பேன்னு சொன்னார். சொல்லி ஜெபம் பண்ணி ஜெயிச்சிட்டார். கடைசி குறிப்பு வாசிக்கிட்டு இருக்கோம். 23ஆம் அதிகாரம் பாருங்க. அவருக்கு ஒரு அற்புதமும் நடக்கலையாம். 23 அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 8வது வசனம். அவர் பாருங்க எவ்வளவு அழகா எழுதாருப்பாங்க. முன்னால போய் பார்த்தாராம், ஆண்டவரை பார்க்க முடியலையா. சரி, பின்னால போய் நின்று பார்த்தாராம், ஆண்டவர் பார்க்கல. 9ஆம் வசனம் வாசிங்க. லெப்ட் சைட்ல போனாராம். அதோட அர்த்தம் என்னன்னா, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும், நம்ம விடிய விடிய ஜெபம் பண்ணாலும், எனி டைம் ஜெபம் பண்ணாலும் சில ஜெபத்துக்கு பதிலே இல்லை அப்படின்னு இந்த ஜெபத்துல யாராவது இருந்தால் ஆண்டவர் உங்களுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை தான் இதெல்லாம். வாசிங்க 9ஆம் வசனம் வாசிங்க. இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஆண்டவர் ஒளிஞ்சிருக்கிறாராம். எங்க இருக்காருன்னே தெரியலையப்பா, இவ்வளவு ஜெபம் பண்ணி பார்த்திருக்கேன், இவ்வளவு தாழ்த்திட்டேன், என் பாவத்தை மன்னிங்கன்னு வேற கேட்டுட்டேன், இன்னும் ஆண்டவர் அற்புதம் செய்யலைன்னு சொல்லி யாரும் சோர்ந்து போயிடாதீங்க. யோபு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுதாரு பாருங்க. 10வது வசனம் எல்லாம் சேர்ந்து சத்தமா கொஞ்சம் சவுண்டை கூட்டி வாசிக்கணும். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்னு சொல்லி என்ன பண்ணாரு? விசுவாசத்துல ஸ்டாண்டர்ட் ஆயிட்டார். டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் மாதிரி அவரு இதுல கம்பேரிட்டிவ் டிகிரில இல்ல, என் கூட படிச்சான் அவனை பாரு இவனை பாரு அப்படி சொல்லல, சூப்பர் ரிலேட்டிவ்ல பேசிட்டு இருக்காரு. இப்போ ஒரு சோதனையா இருக்கு, சோதனைக்கு பின்னால ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரு, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்